அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ நாள் எல்லாமே நல்லா இருக்குது, வியாபாரம்லாம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இப்போ தான் அவங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா எஸ் மூலமாக அவங்களுக்கு நல்லது வரப்போதா கெட்டது வரப்போதா, யார் அந்த உறவு கேட்கலாம். சொல்லுங்கம்மா. பொதுவாக ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவங்களுடைய போராட்டமும் சரி கஷ்டமும் சரி அப்பா தீர்ந்து போச்சு. அதாவது இது வரைக்கும் மொத்தமாக எல்லா கதையும் அடைச்சி போட்டு இருட்டில் ஒரு ரூமில் இருந்தவங்க சரி இப்போ ஏதோ ஒரு வெளிச்சம் வருது. அது தொழில் முறையிலையும் சொல்லலாம். தொழிலில் நம்ம ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு பயத்தில் இருக்கும்போது இல்லை நீ பண்ணு நான் உனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், இல்லை நீ பண்ணு உனக்கு நான் ஸ்ட்ராங்காக நிற்கேன்னு சொல்லி ஒரு பேக் போனால் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, இந்த நபர் தான் நமக்கு சரியா சொல்றாங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஏதேனும் வழிகள் இருக்குங்களா? இவங்க ஏதேனும் வழிபாடு மேற்கொள்ளணுமா? இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு உடல் பிரச்சனையோ மனப்பிரச்சனையோ இருந்ததுன்னா அது உடனடியாக நீங்குவதற்கான வாய்ப்பை அந்த இறைவன் அருளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை செஞ்சு இந்த பதிவை நான் தொடங்குறேன். இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற உங்கள் கூட இல்லை உங்கள் கிட்ட இல்லை நீங்களே எஸ் அப்படின்ற எழுத்தில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய பெயர் ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த பதிவை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். இல்லை எஸ் எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடியவங்க எங்க கூட நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கான ஒரு பதிவாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஆங்கில எழுத்தில் எஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழ் எழுத்துக்களில் சா சா சி சி அந்த சா வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்களினுடைய மகிமை என்ன, சிறப்பு என்ன, அந்த எழுத்தில் இருக்கக்கூடிய எந்த உறவு ஒவ்வொரு ராசிக்காரர்கள் கூடயும் இருக்கிறது அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது இல்லை நெகட்டிவாக இருக்க போகுது. இந்த மாதிரி பல புதுமையான தகவல்களை உங்களுக்கு இந்த நேரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக ஒரு சிறப்பான நபர் இங்கே வந்திருக்காங்க. பாரம்பரிய ஜோதிட அரசி யோக பிரபா அவர்களை தான் இன்றைக்கும் நம்ம வந்து சந்திக்க போகிறோம். நிறைய வீடியோ பதிவுகள் மூலமாக நீங்கள் அவங்கள மீட் பண்ணியிருப்பீங்க, கன்சல்டேஷன் மூலமாகவும் மீட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி ஒரு புது மெசேஜோடு உங்களை மீட் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காங்க. ஓகே, இங்கே நான் மீட் பண்ணிடுறேங்க, வீடியோவை சேவ் பண்ணிக்கிறேன், ஆனால் அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னா கீழே தெரியக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க நம்ம வெயிட் பண்ணாமல் யோக பிரபா அவர்களை சந்திக்கலாம். எஸ் எழுத்தினுடைய மகிமை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். ஸோ இன்றைக்கி உங்களை சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. குறிப்பாக எஸ்ன்னு சொன்னோன்னா எனக்கே எஸ்ஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. என்னுடைய ராசிக்கு மட்டும் இல்லாமல் நேர்களுடைய ராசிக்கும் இந்த எஸ்ஸுக்கும் உள்ள அந்த உறவு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு முன்னே இன்றைக்கி ஏன் இந்த பதிவை கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க? அப்படி என்ன அந்த எஸ்ஸில் இருக்குது? எஸ் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக குரு பகவானுடைய ஒரு லெட்டர்ஸ்னால் எஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மற்ற கிரகங்களை விட ரொம்பவே இயற்கையான ஒரு சுபர் அவர். அது மட்டும் இல்லாமல் குருனா நம்ம கற்றுக் கொடுக்குற வாத்தியாராக இருக்கட்டும், தன்னுடைய தாய் தந்தை குருவான் நினைக்கிற அத்தனை பேருக்குமே எடுத்துக்கிற ஒரு எண்ணு அப்படின்னா நம்ம குரு பகவானை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எண்ணில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் எண்ணுக்குரியது தான் இந்த குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஸுங்கிற நம்பர் இதே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா நம்மளுக்கு இந்த குருவோட எண்ணம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவேவும் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அதாவது மற்றவங்கள மதிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஏதாவது நம்ம ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எதுவும் ஒரு பாசிட்டிவாக இருக்கணும். ஏன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது அவருடைய எண்ணம் உள்ளவங்களேவும் அவருடைய லெட்டர்ஸ் இருக்கிறவங்களேவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்லேயே இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒவ்வொரு ராசிக்குமே 12 ராசி இருக்குது. அந்த 12 ராசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ராசியில் உள்ளவங்க அந்த லெட்டரில் இருப்பாங்களான்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு சிலர் இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி ஒரு ராசியில் உள்ளவங்களுக்கு அந்த எஸ் லெட்டர் சம்மந்தப்பட்ட உள்ளவங்க ஒரு ஏதாவது ஒரு உறவில் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை அவங்க செய்ய போகிறாங்க இல்லைனா கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான மெயினான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. எஸ், இப்போ கோள்கள்லையும் பார்த்துட்டிங்கன்னா சூரியன் சந்திரன் ரெண்டுமே வந்து சூரியன் எஸ்ஸில் வருவாங்க. ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நட்சத்திரம் இங்கிலீஷில் எஸ் வருது, சுக்கிரன் அப்படின்றதும் எஸ்ஸில் வருது. ஸோ மெஜாரிட்டி எஸ் தான் இருக்குது. அதே மாதிரி எஸ்ன்ற அந்த லெட்டரை பார்க்கும்போது வளைஞ்சு கொடுக்குற மாதிரியும் தோணும், ஒரு பாம்பு நெளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரியும் தோணும். அந்த எழுத்துக்குன்னே மகிமை இருக்குங்க.
கண்டிப்பா வளைந்து கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து முரண்பாடான இடத்துலனாலும் சரி, இல்ல ரொம்ப பெரிய இஷ்யூவா இருக்குது, பிரச்சனையா இருக்குனாலும் சரி, அந்த இடத்துல விட்டு கொடுத்து போறது ஒரு ஆளா எஸ்ங்கிற நம்பர்ல உள்ளவங்க தான் இருப்பாங்க. எஸ்ங்கிற பேர்ல முதலெழுத்துல உள்ளவங்க தான் இருப்பாங்க. மத்தவங்களாம் இல்ல என்ன ராசி என்னனாலும் இருக்கட்டுமே, ஈகோ அது இதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இல்ல பரவாயில்ல, நம்ம விட்டு கொடுத்து போறதுனால ஒன்றும் செய்ய மாட்டாங்க, கஷ்டம் கிடையாதுன்னு சொல்லி விட்டு கொடுக்குற பர்சனா அந்த எஸ்ங்கிற லெட்டர்ஸ்ல உள்ளவங்க தான் இருப்பாங்க. அதுதான் மெயின். ஓகே, இப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் எஸ்ஸோட தொடர்பு இருக்கக்கூடிய நபர் சூப்பர் ஸ்டாராக இருக்க போகிறாங்களா இல்லை சுமார் ஸ்டாராக இருக்க போகிறாங்களா அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ 12 ராசிக்காரர்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை பாருங்கள். உங்கள் ராசிக்கு எஸ் எந்த உறவு முறையில் வந்தால் சிறப்பாக இருக்கும், இல்லை அவங்கக்கிட்ட எப்படி நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ நாள் எல்லாமே நல்லா இருக்குது, வியாபாரம்லாம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இப்போ தான் அவங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா எஸ் மூலமா உங்களுக்கு நல்லது வரப்போதா கெட்டது வரப்போதா, யார் அந்த உறவு கேட்கலாம், சொல்லுங்கம்மா. பொதுவாக ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவங்களுடைய போராட்டமும் சரி கஷ்டமும் சரி அப்பா தீர்ந்து போச்சு. அதாவது இது வரைக்கும் மொத்தமாக எல்லா கதையும் அடைச்சி போட்டு இருட்டில் ஒரு ரூமில் இருந்தவங்க, சரி இப்போ ஏதோ ஒரு வெளிச்சம் வருது, அந்த வெளிச்சத்துக்கு ஒரு காரணமாக எஸ்ங்கிற ஒரு நபர் இருப்பாங்க. அப்பாடா, அந்த ஒரு நபர் வந்து அவங்களுடைய வெல்விஷராக இருப்பாங்க. அந்த ஒரு இருட்டிலேருந்து சரி வா நான் உன்னை கைப்பிடிச்சு கொண்டு வரேன், யாரும் வைக்காத ஒரு நம்பிக்கை வச்சு அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா எஸ் லெட்டர் ரிஷபராசி நேயர்களுக்கு. அது தொழில் முறையிலையும் சொல்லலாம். தொழிலில் நம்ம ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு பயத்தில் இருக்கும்போது, இல்லை நீ பண்ணு நான் உனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், இல்லை நீ பண்ணு உனக்கு நான் ஸ்ட்ராங்காக நிற்கேன்னு சொல்லி ஒரு பேக் போனால் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அப்படி இருக்கிறவங்க எஸ் லெட்டரில் மெயினாக ரிஷபராசிக்கு இருப்பாங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதில் மட்டும் கிடையாது, வேலை தொழிலில் மட்டும் இல்லாமல் வேறு எந்த வித ஒரு புது வாழ்க்கை இல்லை புது ஏதாவது ஒரு முயற்சி, கண்ணை மூடிட்டு எஸ் லெட்டரில் ஒரு வெல்விஷர் இருக்காங்களா, அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டு அதன்படி நடக்கிறது நல்லது ரிஷபராசினியர்களுக்கு பொதுவாக. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் சுய முடிவு எடுக்கிறது எப்பவுமே ஒரு சின்ன பிரச்சனையை தான் கொடுக்குது. இவங்களுடைய சுய முடிவு கரெக்டாக அது கொண்டு போய் ஒரு நல்லதில் கொண்டு போய் விடல, ஏதாவது ஒரு பாதிப்புலையோ ஏதாவது ஒரு குழப்பத்திலேயே தான் கொண்டு போய் விடுது. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக எஸ் லெட்டர்ஸில் உள்ளவங்கள நம்பி என்ன ஒரு செயல்னாலும் செய்யலாம். பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் பெரிய ஒரு விஷயம். அந்த அவங்க சொல்லலாம், நீங்கள் அவட்ட பழகலாமா பழகக்கூடாதான்னு சொல்லி உங்களுடைய வெல்விஷரில் எஸ்ல லெட்டரில் ஆரம்பிக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களுடைய கருத்து கரெக்டாக இருக்கும். ஓகே, இது இல்லைப்பா இவங்க வந்து பழகாத கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க, இல்லை இவங்களால பிரச்சனை வரும்னு சொல்லிட்டாங்க, பணம் இழப்பு வரும்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது நடந்தால் ஆகும். ஸோ நம்ம எந்த ஒரு இது பண்ண போகிறோம், முயற்சி பண்ண போகிறோம், இல்லை யார்ட்டையாவது பணம் கொடுக்கல, புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே நம்ம ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாலேவும் அவங்களோட காமிக்கலாம், பண்ணலாமா, இது ஃப்ரெண்ட் தான், என் ஃப்ரெண்டு இவங்க பேசி பழகலாமா, இல்லை இவங்களுக்கு கடன் கொடுக்கலாமா, இல்லை நான் புதுசாக ஏதாவது ஒன்று முயற்சி பண்ண போகிறேன், இல்லை வெளியூர் உங்களோட சேர்ந்து போகிறேன், நீ எந்த முயற்சினாலும் சரி அவங்களோட வெல்விஷர்கிட்ட கேட்கணும். கேட்டு அவங்க ஓகே சொன்னாங்கன்னா கண்ணை மூடி நம்பலாம், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக முட்டி மோதி திரும்ப வருவாங்க. 100%. ஸோ ரிஷபராசி அன்பர்கள் வந்து ஏற்கனவே நடந்த பாஸ்டெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்துருப்பீங்க. உங்களை பல இடங்களில் கையை பிடிச்சி தூக்கி விட்டவங்க எல்லாருமே எஸ் லெட்டரில் ஆரம்பித்தவங்க தான் இருந்திருப்பாங்க. இப்போ இடையில அவங்க இல்லை எங்கேயாவது டைவர்ட் ஆகி வேறு இடங்களுக்கு போயிருக்காங்க அப்படின்னா திருப்பி அவங்க வந்தாங்கன்னா தயவு செய்து அவங்கள அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கோங்க. இல்லை உங்கள் கூடவே இருக்காங்க, அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, ஆனால் நம்பலாமா வேணாமா, இதை என்னை தூக்கி விடுறதுக்கா இல்லை என்னை குழி பறிக்கிறதுக்கா என்ன தள்ளி விடுறதுக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா எஸ் லெட்டரில் ஆரம்பிக்கக்கூடியவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க கூட இருக்காங்கன்னு உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க யார், அவங்களுடைய பேரை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பட் இவங்களுக்கு இன்னுமுமே இந்த நபர் தான் நமக்கு சரியாக சொல்கிறாங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஏதேனும் வழிகள் இருக்குங்களா, இவங்க ஏதேனும் வழிபாடு மேற்கொள்ளணுமா? கண்டிப்பாக. ஏன்னா இவங்களுக்கு நம்ம அதிபதி வந்து சுக்கிரன் பகவான் தான். அப்படி இருக்கும்போது இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு. வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு, இல்லை ஏதாவது ஒரு அம்பாள் வழிபாடு வெள்ளிக்கிழமை போகணும். ஏன்னா அந்த வெள்ளிக்கிழமையும் சுக்கிரனோட ஆதிக்கம் நிறைஞ்ச நாள். ஸோ இவங்க அந்த டைமில் போய் வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்க நினச்சது அனைத்துமே நடக்கும். ஒரு நம்ம கரெக்டான பர்சன் தானா, நம்ம செலக்ட் பண்ணது கரெக்டான பர்சன் தானே என்னன்னு சொல்லி ஏதாவது ஒரு சமைக்கு மூலமாக தெரியும். ஓகே, கண்டிப்பாக அவங்க பண்ணலாம். ஓகே, ஸோ எஸ் லெட்டரில் ஆரம்பிக்கக்கூடியவங்க உங்கள் வாழ்க்கைக்கு சப்போர்ட்டராக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ரிஷபராசி அன்பர்களே. எப்போவுமே பாசிட்டிவான விஷயங்களையே நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நாட்களாகவே சரியில்லாமல் இருந்த வாழ்க்கை இப்போ திருப்பி மாறி வருது. அதற்கு எஸ் லெட்டரில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்னு யோக பிரபா அவர்களுமே சொல்லியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசுனது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பேசின இந்த தகவல் எல்லாமே எங்களுக்கு புதுசாக இருந்தது, ரொம்ப ஒரு இன்னோவேட்டிவாகவும் இருந்தது. அதே சமயத்தில்
லாஜிக்காகவும் இருந்தது. ஸோ எஸ் லெட்டரில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களை இப்போது நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து நினைவுபடுத்தியிருப்பாங்க. அதை நினைவுபடுத்திய யோகப்பிரபா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ யோகப்பிரபா அவர்களுடைய வார்த்தைகள் எனக்கு நம்பிக்கை கொடுக்குதுங்க. எனக்கு அவங்கக்கிட்ட அவங்களுடைய இந்த வீடியோ பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு உற்சாகம் வருது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பர்சனலாக நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா அவங்க அவைலபிளாக தான் இருக்காங்க. நான் டீட்டெயில்ஸ்க்கான காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க, கால் பண்ணுங்கள், முழுக்க டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கன்சல்ட்டிங் எடுத்துக்கலாம். ஆன்லைன்லேயும் கொடுத்துட்ருக்காங்க. சென்னைக்கு வரும்பொழுது டிரெக்டாகவும் வந்து அவங்க உங்களுக்கு கன்சல்ட்டிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க கூட ஒரு முறை கன்சல்ட்டிங் எடுத்துகிட்டு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்தது தான், அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். வாழ்க்கை வளமடைய எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி புது புது தகவல்களோடும் ஆன்மீக தகவல்களோடும் தொடர்ந்து உங்களை நாங்கள் வந்து சந்திச்சுட்டே தான் இருப்போம். உங்களுடைய அன்பை எங்களுக்கு லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.